வெல்கம் டு சிமஸ் கிச்சன். 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய பலரது பாராட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு வெத்தக்குழம்பு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெத்தக்குழம்பு இட்லி, தோசை, உப்புமாவுக்கு தொட்டுக்கலாம். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுச்சே, ஆஹா, அந்த ருச்சியோ ருச்சி. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வெண்டைக்காய் வெத்தக்குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு பொடிக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, உப்பு, புளி, கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகாய். இதில் சாம்பார் பொடியும் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பொடி அரைச்சி உடனே அதுவும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கார சாரமாக இருந்தால் வெண்டைக்காய் வெத்தக்குழம்பு நல்லாயிருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எடுத்துட்டுருக்கிற எல்லாத்தையும் மிதமான தீயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோ ஆற வச்சுட்டோ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் கடுகு, பெருங்காயம் தாளிச்சுட்டு வெண்டைக்காவை சேர்த்து வதக்கிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விடலாம். கொதிக்க ஆரம்பிக்கச்சு ஃப்ரெஷ் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணலாம். வெண்டைக்காய் வெத்தக்குழம்பு டேஸ்டியாக இருக்கிறதோட கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன்.